அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு ஆதித்தமிழர் கட்சியுடைய பிறந்த நாள். அதனை ஒட்டி என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மே 17 ஈழத் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஈழத் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு துயரமான நாள், ஒரு தியாக திருநாள். அந்த தியாக நாளிலே தியாக மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆதித்தமிழர் கட்சி என்கிற கட்சி. எந்த விதமான லாப நோக்கத்தையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற சமூகத்தில் கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு மக்களுடைய உரிமைக்காக முதலாக ஒரு அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டு அதை முறைப்படி ஒரு மாநாடினை நடத்தி இன்றிலிருந்து நாங்கள் கட்சியாக ஆதித்தமிழர் கட்சியாக நாங்கள் செயல்பட போகிறோம் என்று அறிவிக்கப்பட்ட நாள் தான் மே 17. கோவையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி நம்முடைய பிரகடனத்தை அன்றைக்கு நாம் அறிவித்தோம். அந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் உள்ளூர் பிரச்சனையில் தொடங்கி உலக பிரச்சனைகள் வரைக்கும் அத்துணை விதமான பிரச்சனைகளிலும் நாம் தலையீடு செய்திருக்கிறோம். அதை எப்படி தலையீடு செய்திருக்கிறோம்? இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் எத்தனை விதமான போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். ரயில் மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என எத்தனையோ போராட்டங்கள். அதே போலதான் மணிப்பூர் கலவரத்தில் அங்கே பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்திய போராட்டங்கள். தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கான ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது காவிரி நீர் உரிமை, முல்லை பெரியாறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த அத்துணை பிரச்சனைகளில் நாம் தோழமையோடு பல்வேறு இயக்கங்களோடு இணைந்தும் தனித்தும் நின்று நாம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, தலித் மக்களுக்காக புத்தம்புறம் தீண்டாமை பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விதமான ஒட்டுமொத்த தலித் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளில் நாம் தலையீடு செய்திருக்கிறோம். குறிப்பாக அருந்ததியர் மக்களுடைய பிரச்சனைகளில் நாம் நம்முடைய அறிவு கட்டியவரையில் தலையீடு செய்யாத பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நாம் பயணித்து வந்திருக்கிறோம். இந்த பயணத்தில் நீலச்சட்டை போராளிகளாகிய நம்முடைய தோழர்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு ஆதித்தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நீலச்சட்டை தோழர்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் தியாகமும் தான். அப்படிப்பட்ட நீலச்சட்டை தோழர்களே, இன்றைக்கு நம்முடைய கட்சியினுடைய பிறந்த நாள். நம்முடைய பிறந்த நாளை எந்த அளவுக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அதே அளவுக்கு நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் நம்முடைய தமிழ் சமூக உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த தியாக திருநாளை நாம் கொண்டாட்டமாக கொண்டாட முடியவில்லை. ஆகவே அதை நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆகவே எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள், கைது நடவடிக்கைகள் என எத்தனையோ களத்தை சந்தித்து வந்த நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாக மனப்பான்மையோடு நீலச்சட்டை தோழர்கள், நீலச்சட்டை போராளிகள் தொடர்ந்து நாம் பயணிப்போம். நம்முடைய இலக்கை எட்டுகின்ற வரையில் ஆதித்தமிழர் கட்சியுடைய முழக்கமான சாதி ஒழிப்போம், சமத்துவம் படைப்போம் என்கிற அந்த இலக்கை எட்டும் வரையில் தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.